ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜ் டைம். இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய குடவரை கோவில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் போகிற வழியில் ஆலப்பாக்கம் வள்ளத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் சிறிய குன்று மேலே தான் இருக்குது. இந்த கோவில் பல்லவ மன்னன் ஆட்சியின் போது கட்டப்பட்டதாக கல்வெட்டு மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த கோவிலை பற்றி நமக்கு 6 கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அந்த 6 கல்வெட்டில் எக்ஸாக்டாக அந்த கோவிலை கட்டினது யார் அப்படிங்கிறதும் அந்த கல்வெட்டு மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சியில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசனாக இருக்கக்கூடிய வயந்த பிரியனும் அவருடைய பையன் கந்தசேனன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் குடவரை கோவில். குடவரை கோவில்லாம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மலைகளில், பாறைகளில், அதுக்கப்புறம் இருக்கிற குன்றுகளில் இது குடஞ்சி அதோடைய சிற்பங்கள், கோவில்கள் நிறையா பண்ணியிருப்பாங்க. இது பல்லவர்களுக்கே உள்ள தனி சிறப்பான ஒரு கட்டடக்கலை. இந்த குன்றில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தனித்தனியாகவே கோவில் இருக்குது. இங்கு உள்ள சிவன் வேதாந்தீஸ்வரர், பெருமாள் கரிவரதராஜ பெருமாள். கோவிலுக்கு மேலே செல்லும்போது முதல்ல விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி தேவனையோட முருகர் இருக்கார். முருகரை பார்த்துட்டு நீங்கள் மேலே செல்லும்போது சேஷ்டா தேவியை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சேஷ்டா தேவி. இந்த கோவிலுடைய இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேட்டு மட்டும் தான் உங்களுக்கு மூடி இருக்குமே தவிர நீங்கள் இறைவனை இங்கேருந்தே நீங்கள் தரிசிக்கலாம். அதே போல் தான் கீழே இருக்கக்கூடிய பெருமாளையும் நீங்கள் எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். இங்கு உள்ள அம்மன் ஞானாம்பிகை. இந்த ஞானாம்பிகை அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா முக்கன் அப்படின்னா அது சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் இங்கே உள்ள ஞானாம்பிகை அம்மன் முக்கண்ணியாக இங்கே நமக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு பல சித்தர்கள் தவம் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே உள்ள குகையில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் தவம் புரிஞ்சதுக்கான அடையாளம் அங்கே தெரியுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இங்கே தான் அவர்கள் தியானம் பண்ணுறதுக்கான இடமா இருந்திருக்கணும். கோவிலின் அடுத்த சிறப்புன்னு பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர். இந்த செல்வ விநாயகர் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையாரை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த பிள்ளையார் தான். விநாயகர் தனது வலது காலை குத்துக்கால் போட்டு இடது காலை மடக்கி வச்சுருப்பார். இதை லலிதாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பிள்ளையாருக்கு லலிதாசனம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அடுத்து இந்த சேஷ்டாதேவி பற்றி பார்ப்போம். சேஷ்டாதேவி யார் அப்படின்னா, திருப்பார்கடல் கடையும் போது முதல் தோன்றியவள். அதனால் இவளுக்கு பார்த்திங்கன்னா மூத்த தேவி அப்படின்னு அழைப்போம். மூத்த தேவி தான் காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூதேவி அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ அவள் மூதேவி இல்லை, மூத்த தேவி. இவள் யார் அப்படின்னா சனி பகவானுடைய மனைவி தான் இந்த மூத்த தேவி. மகாலட்சுமி இளையவள், இவள் மூத்தவள். மகாலட்சுமியை நம்ம வணங்கும் போது நமக்கு செல்வங்கள் கிடைக்கும். மூத்த தேவி சேஷ்டா தேவியை நம்ம வணங்கும் போது வறுமை நம்மளை அண்டவே அண்டாது. தீமைகள், சோம்பல் அறவே நீங்கும், நோய்களும் அகலும். அடுத்தது நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சன்னதி தான் விஷ்ணு, அதாவது கரிவரதராஜ பெருமாளுடைய சன்னதி. இதுவும் இந்த குன்றில் தான் இருக்குது. நீங்கள் அந்த சிவனை பார்த்துட்டு நீங்கள் கீழே வரும்போது இந்த சன்னதி நீங்கள் பார்க்கலாம். நான் வரும்போது இந்த கோவில் பூட்டி இருந்துச்சு. வெளியே மட்டும்தான் கூட்டியிருக்குமே தவிர, ஆனால் பெருமாளை நீங்கள் தரிசிக்க முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருந்தாலும் இங்கே செல்லப்பா குருக்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் இந்த கோவில் சிறப்பாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய இந்த பங்களிப்பு இந்த கோவிலுக்கு செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ் டைம்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.